சார் வேலைக்கு போகிறீங்க? இந்த பாராத்துலலாம் மரத்தை வெட்டிட்டு இந்த காஞ்சி போன மரத்தெல்லாம் வெட்டி போட்டு அதெல்லாம் அப்படியே தேட்டரில் ஏற்றி நம்ம எடுத்துட்டு போயிடுவோம். இல்லைன்னா லால் ஏற்றி எடுத்துட்டு போயிடுவோம். அது மாதிரி வேலைக்கு போகலாம். அது மாதிரி வேலைக்கு போகலாம் சார். சரிங்க. அது மாதிரி வேலைக்கு போனால் சம்பளம் கம்மின்றாங்களே, பரவாயில்லையா? சம்பளம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லைங்களா? அந்த சம்பளத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் இருந்தால் கூட கொஞ்சம் நாங்கள் செடி வாங்கி நாங்கள் நட்டுருவோம். செடி வாங்கி தான் நடுறீங்க. தண்ணி யார் ஊற்றுவாங்க? தண்ணிக்குன்னா என்ன, கிணறு இருக்கு, கிணத்துலேருந்து இப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா குட்டை இருக்கு, குட்டையில் தண்ணி ரொம்ப நேரம்னா அங்கே வந்து லேசாக குச்சியை தண்ணி ஊற்றிடலாம். அப்போ உங்களுக்கு விவசாயம்லாம் நல்லா தெரியுங்களா? சரி, விவசாயம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ அரிசி விளைய வைக்கிறேன்னு வச்சுங்க, நெல். அந்த நெல் விளைய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தண்ணி விடுவாங்க, அது மாதிரி கேடு ஓட்டுவாங்க, அது மாதிரி பரம்பு ஓட்டுவாங்க, அது மாதிரி இது ஓரத்துலலாம் அண்டை வெட்டிட்டு நாற்று எடுத்து நாற்று நட்டுட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அது மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க. அவள் மருந்து எதுவும் போட தேவையில்லைங்களா? மருந்து போடலாம். என்னென்ன மருந்து போடுவாங்க? யூரியா, பட்டாசு, மருந்து பேர் எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு மறந்துச்சு. அப்படியா? சரி, பரவாயில்லைங்க. இதெல்லாம் போட்டால் என்ன ஆகும்? இந்த மருந்தெல்லாம் போடுறோம் நம்ம அந்த பயிருக்கு. அந்த பயிர் என்ன ஆகும்? விளைச்சல் நல்லா தரும். விளைச்சல் நல்லா தருங்களா? நிறைய பேர் விளைய மாட்டேந்து காஞ்சி போகுதுன்றாங்களே, அதுக்கு என்னங்க பண்ணுறது? காய்ஞ்ச உடனே நாங்கள் அறுத்துடணும். அதுனா அப்படியே தொட்டா நெல் மொத்த கீழே குடிக்கிறோம். நெல் நம்ம ஆளுங்க வச்சு அறுத்து ஒரு மாட்டு மண்ணை நம்ம அப்படியே விட்டோம்னா நாத்தா வராதுங்களா? திருப்பி வேஸ்ட் ஆகிடும். எப்படி இந்த இது மட்டும்தான் இருக்கும், அந்த நெல்லாம் அப்படியே கீழே கீழே விழுந்த வெறும் வைக்கோல் மட்டும் இருக்கும். சரி, வைக்கோல் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சரி, வைக்கோல் அறுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? அது மாதிரி நாங்கள் அப்படியே ஓட மாட்டோம், நாங்கள் தண்ணி மட்டும் விட்டுருவோம். அதானே அந்த இதெல்லாம் வீழ்ந்துச்சுல, நெல் அப்படியே நாங்கள் விட்டுருவோம். மேலே அதுலேருந்து வீழ்ந்ததெல்லாம் முளைச்சி வந்து இப்படி வந்துடும்ல, திரும்ப காய் காய்க்கும். அப்பத்தி நாங்கள் ஒழுங்காக அறுத்துருவோம். ஓஹோ, அப்படிங்களா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு. பாய்ங்க. என்ன பண்ணணும்? அந்த பட்டன் ஐட்டா ஏத்தா லாஸ்ட் இப்போ இது பண்ணுற சென்டர் பட்டன் தான் அந்த சிவ பஞ்சாயத்து.